உங்க குழந்தைங்களுக்கு அலர்ஜிஸ் இருக்கு அப்படின்னா ஆஸ் பேரண்ட்ஸா நீங்க பண்ணக்கூடாத 5 மிஸ்டேக் என்ன அப்படின்னு நான் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஏர்லி சைன்ஸை இக்னோர் பண்றது. முக்கியமா இந்த நைட் டைம் காஃப், குழந்தைங்க படுத்த உடனே இரும ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ப்ளீஸ் அதை இக்னோர் பண்ணாதீங்க, உங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட காட்டுங்க. ரெண்டாவது விஷயம், எல்லாத்துக்குமே செல்ஃப் மெடிகேட் பண்றது. குழந்தைக்கு சளி தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்மசில போய் மெடிசன் வாங்குறது, அது ரொம்ப ரொம்ப தப்பு. மூணாவது, ஹோம் ரெமெடிஸை ரொம்ப ட்ரஸ்ட் பண்றது. நான் ஹோம் ரெமெடிக்கு எதிரான ஒரு பீடியாட்ரிஷியன் கிடையவே கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் நான் தினமுமே சஜஸ்ட் பண்றதும் உண்டு. பட் நிறைய டைம்ல அலர்ஜி, ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஹோம் ரெமடிஸ் பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணாது. நாலாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா இன்ஹேலரோ பஃப் இல்லனா நேசல் ஸ்ப்ரேஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணும்போது ஒரு 1 month பீரியட் கொடுங்க, இல்ல அட்லீஸ்ட் ஒரு 3 weeks கொடுங்கன்னு சொல்லுவோம். பட் ஒரு 3 நாள் 4 நாள் கொடுத்தோன்னே குழந்தைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த மாதிரியான மருந்துகளை நிறுத்துறது முக்கியமான ஒரு மிஸ்டேக். அஞ்சாவது மிஸ்டேக் என்ன தெரியுமா? எல்லாத்துக்குமே இந்த வெதரை பிளேம் பண்றது. கொஞ்சம் காத்தடிச்சது இல்ல டாக்டர், லேசா நேத்து மழை வந்தது இல்ல, அதனால என் குழந்தைக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளேம் பண்றது. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாம குழந்தைங்க அலர்ஜியோட இருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃபாலோ வித் an allergy specialist.